ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொன்னீங்க. லாஸ்ட் வீடியோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வந்துடுறேன். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆப்பரேஷன்ஸ். ஸோ ஒரு கொஸ்டின் வச்சு நான் சொல்றேன். என்ன ஐடியான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 7 பிளஸ் 3 இன்டூ 2. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 7 பிளஸ் 3 10 இன்டூ 2 போடணுமா? இல்லை 3 இன்டூ 2 6 பிளஸ் 7 போடணுமா? நம்ம பார்க்கலாம். ரெண்டு விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன் 10 இன்டூ 2. ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிட்டு 7 plus 3 10 into 2 போடணுமா 20 ஒரு ஆன்சர் வருது. ஸோ 7 plus 3 into 2 6 3 into 2 என்னது 3 into 2 6 plus 7 ஆகும் 7 plus 6 ஸோ இது 13 வருது. ஸோ எது கரெக்ட் யோசிங்களேன். இப்போ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பாஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். ஸோ இதில் ஆன்சர் வந்து 13 தான் கரெக்ட். ஸோ 13 இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் 13 ரைட் ஆன்சர்னா இது அக்ரீட் அப்பான் ரூல்னு சொல்லுவாங்க. அக்ரீட் அப்பான் ரூல். இதான் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன டெஃபினிஷன்றதோ அதான் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். என்ன ரூல்ன்றது தான் சொல்ல போறேன். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ல என்ன பண்ணணும்னா லைக் பிட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. பிட் மாஸ் ரூல். பிட் மாஸ் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பிராக்கெட் கொடுக்கணும். பிராக்கெட்ஸ்ல உள்ள நம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்போனன்ஸ் இல்லை இண்டிசஸ் இது அடுத்த வருஷம் தான் கற்றுப்பறீங்க. இப்போ கவலைப்படாத. தேர்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஃபோர்த் ப்ரையாரிட்டி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். இது பிட்மாஸ் ரூல் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி தான் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ், செகண்ட் இண்டிசஸ், தேர்ட் மல்டிபிகேஷன் ஆர் டிவிஷன், ஃபோர்த் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த இந்த இதுபடி பார்த்தா இங்க 3 into 2 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். ஏன்னா டிவிஷனுக்கு தான் மல்டிபிகேஷனுக்கு தான் ஹேஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஹேஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் அடிஷன். அந்த ரூல் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிபிகேஷன் தான் மேலே தேர்ட் வருது, இது ஃபோர்த் தான். So in ending கொடுத்திருக்கான் rule of order of operations is called as bitmass. In bitmass the operations are done from left to right if they are present at the same level. இது மறந்துட்டேன் பாத்தீங்களா. if they are if they are present at the same level. Present at the same level. Same level. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். லெட்ஸ் சே மல்டிப்ளிகேஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஸோ 7 into 3 divided by 3. ஸோ இது ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வச்சு இப்படி தான் பண்ணணும். ஸோ 3/3 போட்டுட்டு 7 பண்ணா என்ன வரும்னா 1 7 வரும். ஸோ 7/1 7 வரும். ஆனால் லெஃப்ட் டு ரைட் தான் பண்ணுவோம் இதை. ஸோ ஏன்னா இது ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கு. மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஒரே ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி, ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான். எனக்கு தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் ஒரே லெவல்ல இருக்கிறதுனால லெஃப்ட் டு ரைட் தான் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் பண்ணா என்ன வரும்னா 21/3. 7 into 3 21. இதை அழிச்சிடறேன். இது 21 வேறக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், அப்புறமா டிவைட் பை 3 பண்ணணும். ஸோ 21/3 இவ்வளவுதான் 21/3. ஸோ இதான் ஆன்சர். அது இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸே வந்துடலாம், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 20 பிளஸ் ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். இந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேரந்திசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கான். இங்க ரூல் படி பிராக்கெட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கான். ஸோ பிராக்கெட்ஸ்குள்ள இருக்கிற பிராக்கெட்ஸ் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம பண்ணணும். ஸோ இதைத்தான் பண்ணணும், இந்த பிராக்கெட்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா இது பிராக்கெட் குள்ள இருக்கிற பிராக்கெட். ஸோ 6 into 3 என்னது 18 minus 10/5 2. ஸோ 18 minus 2 16. ஸோ இந்த ஃபுல் பிராக்கெட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 8 into 2 plus 16 இது அழிச்சிடுறேன், இதெல்லாம் தேவையில்ல. 8 into 2 plus 16. 8 into 2 என்னது 8 into 2 plus 16. 8 into 16 plus 16. 16 plus 16 32. ஸோ இங்கே 20 மட்டும் தனியாக அண்ணாந்திரமா கிடக்குது. ஸோ அதை ஆட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் 20 plus 32. 20 plus 32 the answer, just equal 52. First question answer 52. So 52 the answer. First question answer is 52. அடுத்த question போலாம். அடுத்த question second question.
சிம்பிளிஃபை 24 plus 2 into 8 divided by 2 minus 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ரையாரிட்டி வைஸ் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி வைஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் டிவிஷன் பண்ணணும். ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரே லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அப்புறம் டிவிஷன் நெக்ஸ்ட். ஸோ 2 into 8 16. 16 divided by 2 minus 1. 16 divided by 2 is 8. இதெல்லாம் அழைச்சிடுறேன். 8 minus 1. 8 minus 1. Just nothing but 7. 8 minus 1 is 7. So 24 plus 7. 24 plus correct பண்ணிக்கிறேன். 2 into 8 16. 16 divided by 2 8. 8 minus 1 7. 24 plus 7. என்ன வரும்? 31 வரும். So answer 31. Next question. Third question. 7 plus 3. First ஒரு parenthesis கொடுத்திருக்கோம். Into 4 divided by 2 minus 5 into 3. இப்போ என்ன பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நீங்க எழுதிடணும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் exponents or indices, second division or multiplication, third division or multiplication, fourth addition or subtraction. ஸோ இந்த ஆர்டர் எழுதிட்டா எது ஃபர்ஸ்ட் வரணும்? பிராக்கெட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 7 plus 3 ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. 7 plus 3 just 10. 10 into 4 divided by 2. இப்போ மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் ஒரே ஆர்டர்ல இருக்கு. இப்போ லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டர்ல பண்ணணும். 10 into 4 40 divided by 2 20 வரும். 40 divided by 2 20 minus 5 into 3. ஸோ 5 into 3 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதனால பிராக்கெட்ஸ் நானே கொடுக்குறேன், நானே எழுதுறேன். ஸோ 5 into 3 15. ஸோ 20 minus 15 is nothing but 5. இதுதான் நான் 15 எழுதிக்கிறேன். 15. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னது கொடுத்துருக்கான்? 7 to 2 பிளஸ் ஒரு பெரிய பிராக்கெட் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் இருக்கு. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணணும். evaluate this first. So 5 minus 3, 5 minus 2, 3. 7 plus 3 into 3. 3 into 3. இப்போ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதனால ஒரு பிராக்கெட் கொடுத்துறேன் நான். 9, 7 plus 9. இது அப்படியே எழுதிடுறேன். ஸோ 7 plus 9 என்ன? 10 plus 7, 16, 17. ஸோ 7 plus 9, 16. 16 divided by 4 into 2. இதை அப்படியே கீழே இறக்குறேன். இதை அப்படியே கீழே இறக்குறேன். இந்த பிராக்கெட் இங்க ஒரு பெரிய பிராக்கெட் போடணும். இந்த பிராக்கெட் அப்படியே கீழே இருக்கும். ஸோ 16 divided by 4 into 2 லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டு ரைட் 16 divided by 4 என்னது 4. 4 into 2 8. ஸோ 16 divided by 4 is 4. 4 into 2 is 8. ஸோ இந்த ஃபுல் சங்க் முடிஞ்சிருச்சு. இந்த பெரிய சங்க் முடிஞ்சிருச்சு. இந்த சங்க் முடிஞ்சிருச்சு. 7 into 2 plus 8 அவ்வளோதான். ஸோ 7 into 2 7 into 2 plus 8. ஏன்னா சங்கோட ஃபுல் ஆன்சர், இந்த பெரிய சங்கோட ஃபுல் ஆன்சர் 8. 7 to 2 என்னது? 7 into 2 is 14 plus 8. 14 plus 8 என்னது? 14 plus 6 20. 20 plus 2 22. ஸோ ஆன்சர் 22. அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிச்சது.